நம்ம தமிழ் மூவில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. பொதுமக்கள் வந்து கடவுளுக்கு அப்புறம் அதிகமா நம்புறது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர்ஸ். ஏன்னா நம்மளை வந்து வெல்கம் பண்றது அவங்க தான், திரும்ப வந்து நம்மளை அனுப்பி வைக்கிறோம் ஏதோ ஒரு டாக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாக்டர்ஸே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணலாமா? ப்ரெக்னென்ட் லேடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும். இது நடக்குது. இது வந்து நடக்கலன்னு சொல்லவே மாட்டேன். மேபி நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. படுத்து மட்டும் புள்ள பத்துக்க தெரியுதுடா, பின்ன என்ன இங்கே வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்க, மூடிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக இங்கே உள்ள நர்ஸுகளோ இல்லை டாக்டர்ஸோ விடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம போனோம்னாலே நம்மளுக்கு வந்து மரியாதை கிடைக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த டாக்டரே இன்னொரு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற ஒரு டாக்டர். சென்னையில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 10 வருஷமா ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு, அதாவது அந்த ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து வீடை ஒரு நாள் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு பேனா மாதிரி கிடந்திருக்கு. அந்த பேனா பார்க்கும்போது ரொம்ப குவாலிட்டியான, ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பெண் மாதிரி தெரியுது. அதோட அந்த பெண்ணை வந்து என்ன பண்றாங்க, இது அவங்க ஹஸ்பண்டோடதா அப்படின்றதுக்காக ஒரு, அதாவது அவங்களுக்கு டவுட் வரவும் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பெண் கிடக்கு, இந்த பெண் வந்து உங்களோடதா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்லை என்னோடது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதோட அவங்க பேனாவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா ஒரு கேமரா இருக்கிறது தெரியுது. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க, லேப்டாப்ல போட்டு செக் பண்றாங்க. ஸோ இந்த கேமரால உள்ள ஃபுட்டேஜில் என்னென்ன இருக்குன்னா, இதுல அதாவது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸாக இருந்த வீடியோ, தென் இந்த ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து அந்த லேடி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அதில் இருக்குமோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டவுட் வருது. யார் மேலே டவுட் வருதுன்னா, இவங்க ஹவுஸ் ஓனர், அதாவது இவரோட ஹவுஸ் ஓனர் வந்து பேர் வந்து இப்ராஹிம், ஓனரோட பையன், சாரி ஓனர் கிடையாது, ஓனரோட பையன் பேர் இப்ராஹிம். இவங்க மேலே எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக வருது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையில் உள்ள அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ் ஓனரோட பையனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இல்லை சார் எனக்குலாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி சமாளிக்கிறாரு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹவுஸ் ஓனரோட பையன் வந்து ஒரு டாக்டர். ஸோ ரொம்ப படித்தவர், ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னா பார்த்துங்க அவன் எந்த அளவுக்கு நம்மளுக்கே நாலேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு பையனை இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சரி இந்த மாதிரி பண்றாங்க. அதோட இவர் வந்து சமாளிக்கிறாரு. சமாளிக்கவும் கடைசியில் எல்லா மாதிரி ஒத்துக்கிறாரு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ஒரு ஃபேமிலி, ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. தென் இவங்க வந்து ஒரு டாக்டர்னா அவங்க பின்னாடி அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், சொந்தமாக வீடு இருக்கு, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டவனுக்கு இங்கே வந்து நியாயம் கிடைக்காது. ஸோ இந்த கேஸுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. இதில் நம்ம, அதாவது உங்க வீட்டில் உள்ள பெண்களோ இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்களோ உஷாரா, அதாவது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வீட்டை வந்து கூட்டு போகும்போது ஓகே மெயின் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு போங்க. வீட்டில் உள்ள பெட்ரூம் டோரை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. ஆனாலும் பெட்ரூம் டோரும் இன்னொரு ஸ்பேர் கீ வச்சிருக்கலாம் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலுமே அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு போறது நல்லது. தென் வெளியே எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. நம்ம என்னதான் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் இருந்தாங்க, ஆனாலும் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் நம்ம நாட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒரு பொண்ணுனால 10 மணிக்கு மேலே ரோட்டில் தனியாக நடந்து போக முடியல. பீச்சுக்கோ பார்க்குக்கோ தேட்டருக்கோ தனியாக போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக போயிட்டு வர முடியாது. வேணும்னா பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு வரலாம், செக்யூருக்கு, இல்லைன்னா அவங்க ஃபேமிலியோட போகலாம். ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்காம தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்திய நாட்டில் சுதந்திரமாக நீங்கள் இருக்கிறதா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை ஒரு பையனால எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியுமோ அது மாதிரி ஒரு பெண்ணால சுதந்திரமா இந்த ஊர்ல இந்த நாட்டுல வந்து இருக்க முடியல அப்படின்றத ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.